டிஆர் டிஜி மியூசிக்னு என்னுடைய மியூசிக் கம்பெனிக்கு ஒரு புதிய லேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் காதல் இசை பாட்டுக்காரன்னு ஒரு இசைத்தொடர் வெளியிட இருக்கிறேன். அதில் முதல்ல மழை அடிச்சா சா 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதை சீக்கிரமே நீங்கள் பார்க்கலாம். மழையடிச்சா சேர்ந்து இடி இடிச்சா வானம் நிரம்பி வழிஞ்சிச்சா வைர இளமழையா பொழிஞ்சிச்சா சா 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 சா. நான் எடுத்த ஒரு மாறுபட்ட படம், ஒரு கமர்ஷியல் படம் தான் உயிருள்ள விஷா. இந்த படத்தில் தான் நான் நளினி அறிமுகப்படுத்தினேன். அதே போல் மறைந்து விட்ட கங்கா என்ற என்னுடைய யூனிவர்சிட்டியில் என்னோட படித்த ஒரு நண்பனை அந்த படத்தில் கதாநாயகனை அறிமுகப்படுத்தினேன். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் நம்மளுடைய ராதா ரவி அவர்களை ஒரு பிரதான வில்லனாக அறிமுகப்படுத்தினேன். எனக்காக சரிதா மேடம் ஒரு காதலுக்காக வாழ்க்கையில் காதலில் தோற்று வாழ்க்கையில் போராடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து உண்மையான காதலுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நான் கேட்டதற்கு இணங்க இந்த அம்மா எனக்காக கௌரவ இடத்தில் நடித்து கொடுத்துருந்தாங்க. இதை தவிர இன்னொரு கதாபாத்திரம் இருந்தது என்று சொன்னாக்க அது செயின் ஜே வால் என்ற ஒரு அடித்தடியான உண்மையான காதலுக்கு கை கொடுக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். அதில் கொஞ்சம் ஃபைட்டு கிட்டலாம் வச்சுருந்தேன். இந்த படத்தில் 7 பாட்டு 7 வெரைட்டி வச்சுருந்தேன். ஒவ்வொரு பாட்டும் ஒன்று, அது பாட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வரும். 7 பாட்டும் 7 விதமாக வச்சுருந்தேன். 7 விதமான வர்ணத்தில் வானவில்லுக்கு 7 நிறங்கிற மாதிரி அதை பண்ணியிருந்தேன். விரசத்தை எட்டி பார்க்காம ஒரு கவர்ச்சியாக கொஞ்சம் பாடல்களையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலாக நான் எடுத்த படம் தான் உயிருள்ள விஷா. இந்த படம் தமிழில் ஒரு வெள்ளி விழா காணக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வெற்றி பெற்று ஓடிச்சு. அதே மாதிரி இந்த படத்தை தெலுங்கில் டப் பண்ணப்போ அது பிரேமசாகரம் என்ற தலைப்பு வச்சு நான் ரிலீஸ் பண்ணப்போ மாபெரும் வெற்றி. விஜயவாடாலெல்லாம் வருடக்கணக்கில் ஓடி இருக்கு. தெலுங்கில் சில சென்டரில் 2 வருடங்கள் ஓடுனுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி பெற்றது. சரி, இந்த அளவுக்கு கமர்ஷியலாக அன்னைக்கு வெற்றி பெற்ற அந்த படத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவர்களை கவரக்கூடிய அளவுக்கு முதலில் வெள்ளோட்டமாக முன்னோட்டமாக இந்த படத்தை விட வேண்டும் என்று இந்த படத்துக்காக நான் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டேன். முயற்சினா உங்க வீட்டு முயற்சியில் எங்க வீட்டு முயற்சி இல்லை. இந்த படத்தை அன்னைக்கு 35 mm எடுத்த இந்த படத்தை இன்னைக்கு சினிமாஸ்கோப்பில் பண்ணுன்னு சொல்லக்குள்ள ஒரு 4K ரெசல்யூஷனுக்கு ஆக்சுவலாக அங்கேருந்து போய் டிஐ பண்ணி கலரிங் பண்ணி பிரசாத் லேபில் போய் அவ்வளோ முயற்சி பண்ணி அந்த படத்தை 4K ரெசல்யூஷனில் உருவாக்கினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் அன்னைக்கு சாங்லாம் மோனோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எல்லா பாட்டும் நல்ல ஹிட்டு. அப்படிப்பட்ட பாட்டை இன்னைக்கு பண்ணும்போது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ராகம் கெட்டு விடாமல், அதில் இருக்கக்கூடிய அதோட சோல் கெட்டு விடாமல் அந்த ராகத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற தாளத்தை புதுசாக கிக்கு ஸ்னாரு அதுக்கு ஏற்ற ட்ரம்ஸு அதே மாதிரி டாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சிந்து அது இதுன்னு இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் சவுண்டில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் புகுத்தி பாட்டையும் சரி ரீ ரெக்கார்டிங் சரி கிட்டத்தட்ட 38 நாள் ரீமிக்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இதை உருவாக்கிட்டு இந்த படத்தை சரியான தருணம் பார்த்து ரிலீஸ் பண்ணணுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதில் ஆடியோவை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஆடியோவை ரிலீஸ் செய்தேன். அன்னைக்கு தான் இந்த படத்தை இந்த காதலர் தினத்தை ஒட்டி வேலண்டைன் டேஸை ஒட்டி பிப்ரவரி 14 அது வருது. அது சனிக்கிழமை. நம்ம பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த படத்தை வெளியிடலான்னு ஒரு திட்டமிட்டேன். கிட்டத்தட்ட 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒரு வார இடைவெளி 13ஆம் தேதி என்று வெளியிட்டேன். நான் இந்த படத்தை அறிவித்த போது ஒரே ஒரு புது படம் தான் வருவதாக சொன்னார்கள். 1 வரலாம் 2 வரலாம், வரட்டும் பரவாயில்ல என்று ஒரு கணக்கு போட்டு அறிவித்தேன். நான் அறிவித்த கையோடு என்ன நடந்ததுன்னு பாருங்க. தூசு தட்டுறாங்க, தும்ப தட்டுறாங்க, நிற்காதவங்களை நிற்க வைக்கிறாங்க, எழுந்திருக்கிறவங்களை எழுந்திருக்க வைக்கிறாங்க, வராதவங்களை வர வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தாக்கா
வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 5 படம், பழைய படம் ரீரிலீஸ் படம் 5 அனௌன்ஸ் பண்ண டிஆர் நீ 5 அப்படின்னு கொடுக்குறாங்க த்ரெட்டு. புது படங்கள் 5-6 ரிலீஸ் ஆனுச்சு, அது கூட பரவாயில்ல. ரீரிலீஸ் படம் 5 என்று ஒரு த்ரெட்டு வருதுன்னு சொன்னாக்கா, அப்பதான் நம்ம PS வீரப்பா சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டா, சபாஷ் சரியான போட்டி, எனக்கு எதிராக பண்ணி பார்த்தார்கள் ஏட்டிக்கு போட்டி. இதில் என்னன்னா, இப்போ நம்ம உப்பு வைக்க போகிறோம்னு வச்சுங்க, மழை வந்துடுதுன்னு, அதே மாதிரி மாவு வைக்க போகிறோம்னு வச்சுங்க, காத்தடிக்குதுன்னு வச்சுங்க, அது எதிர்பாராமல் நடந்ததுன்னா அதுக்கு பேர் விதி. என்னோட வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கு பாருங்க, இதுக்கு பேர் விதி இல்லை, திட்டமிடப்பட்ட சதி. இருந்தாலும் கலங்கி விடவில்லை என்னுடைய மதி. என்னோட வாழ்க்கையில் நாம் பார்க்காத அன்பா, நாம் பார்க்காத வம்பா, நாம் பார்க்காத கரை வெட்டியா, நாம் பார்க்காத போட்டியா, நாம் பார்க்காத எதிர்ப்பா, எல்லாத்தையும் பார்த்தவன், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். தாங்குறேன்னு சொன்னால் தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்துருக்கான், தாங்கிக்கிட்டு நிற்கிறேன். மாற்று மொழி படங்கள்லாம் சேர்த்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படம் கிட்டத்தட்ட 21. 1 2 3 என்ன 21. அதுக்கப்புறம் நீ களத்தில் நின்று அப்படின்னு வைக்கிறாங்க செக் நட்டு. இந்த அளவுக்கு ஒரு வம்பு பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு, இந்த அளவுக்கு ஒரு வாளாட்டணும்னு வந்த பிறகு, இந்த அளவுக்கு ஒரு போர் தொடுக்கணும்னு ஒரு போர் வந்த பிறகு நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஆனால் எனக்கு பரவாயில்லைங்க, நான் இதெல்லாம் தாங்கிக்கலாம். ஆனால் ஒரு சினிமாவில் சின்ன படங்கள் எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் எப்படிடா படத்தை வெளியிடன்னு சொல்லி சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் ஒரே நேரத்தில் ஒரு 5 படத்தை ரீரிலீஸ் பண்ணால், இது வரைக்கும் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா? பண்ணால் எப்படி சினிமா வாழும்? அது தான் வாழறதை பற்றிலாம் கவலை இல்லை. சில பேர் வாழ்ந்துடக்கூடாது, அவங்கள விழ வைக்கணும், அவங்களுக்கு எதிர்ப்பை காட்டணும், அவங்கள ஒழிச்சிடணும், அவங்கள ஓரம் கட்டிடணும், இப்படின்னு சில பேர் போடுறாங்க திட்டம். முன்னெல்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இத்தனை படம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வரமுறையெல்லாம் இருந்தது, சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. சினிமாவை காப்பாற்றுறதுக்கு அப்போ நம்மளுடைய மறைந்து விட்ட என்னுடைய இனிய நண்பர் தயாரிப்பாளர் கேஆர்ஜிலாம் இருந்தப்போ என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. இன்றைக்கெல்லாம் யாரும் யாரையும் கட்டுப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை, கட்டுப்படுறதுக்கும் யாரும் தயாராக இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சினிமா போயிட்டுருக்கு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 21 படம், புது படம் 5, பழைய படம் 5 அப்படின்னு வந்தாக்கா திரையரங்கு உரிமையாளர்கள் தான் தேட்டர் எப்படி கொடுப்பாங்க? ஒரு படத்துக்கு எத்தனை ஷோ கொடுக்க முடியும்? ஒரு படத்துக்கு ஒரு ஷோ கொடுக்குறதே கஷ்டம். அதனால் இது என்னமோ போயிட்டுருக்கு. இப்படி போக்குள்ள இதை யார் காப்பாற்ற முடியும்? கடவுள் தாங்க காப்பாற்றணும். இந்த எதிர்ப்பு ஏன் வருதுன்னு அலசி பார்க்குறேன், ஆராய்ஞ்சு பார்க்குறேன், அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னான்னு எனக்கு படுது. என்ன படுது? நான் பேசிட்டேன் ஒரு விஷயத்தை பற்றி, ஒருத்தரை பற்றி, அதனால தான் சில பேர் எரியிறாங்க பற்றி, அதனால தான் வர்றாங்க சுற்றி எடுத்துட்டு வராங்க கத்தி. கலங்காது என் புத்தி, காரணம் என்னிடத்தில் இருக்கிறது கடவுள் பக்தி. அந்த தெய்வ சக்தி எனக்கு தருகிறது யுக்தி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்மளை வெறுக்கக்கூடிய ஹேட்டர்ஸ் என்பவங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்கள நீங்கள் தலைகீழ நின்னாலும் மாற்ற முடியாது. அதுதான் அவங்களோட கேரக்டர். வாய்க்கு வந்தபடி வெறுக்க பார்ப்பாங்க, வேண்டான்னு வெறுக்க பார்ப்பாங்க, வேறு அறுக்க பார்ப்பாங்க, தொல்லை கொடுக்க பார்ப்பாங்க, முன்னேற்றத்தை தடுக்க பார்ப்பாங்க. அவங்க அப்படிதான். அசந்துடக்கூடாது, அசந்துட்ட ஆபத்தே. எதிரி அசால்ட்டா சாப்பிட ஆரம்பிச்சிடும் சர்பத்தே. அடிப்படை அப்பதான் புரியும் வாழ்க்கையோட அடிப்படை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அந்த அடிப்படை இப்போ சொல்றேன் பாருங்க. படகுனா துடிப்போடு தான் இருக்கணும், வயல்னா வரப்போடு தான் இருக்கணும், அடுப்புனா நெருப்போடு தான் இருக்கணும், வாழ்க்கைனா எதிர்ப்போடு தான் இருக்கணும், எதிரியோட வெறுப்போடு தான் இருக்கணும். என்ன ஒன்று, நம்ம தோழாமல் துடிப்போடு இருக்கணும், புத்திசாலித்தனமாக பொறுப்போடு இருக்கணும். என்னடா உன்னை ஒரு அடுக்குமொழியில் பேசுகிறாருன்னு கேட்கலாம். வாழ்க்கையில் அடுக்கடுக்காக அத்தனை அம்புகளை சந்திச்சிருக்கேன், அத்தனை வம்புகளை சந்திச்சிருக்கேன், அத்தனை எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கேன், அத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்கேன், அத்தனை ஏச்சுகளை சந்திச்சிருக்கேன், அத்தனை பேச்சுகளை சந்திச்சிருக்கேன். அதனால இது அடுக்கு மொழி மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த மொழி. நான் உயிரோடு ஷோக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தேன்.
அப்போ வந்து அரசியல் சம்மந்தமாக சில பேர் கேள்வி கேட்டாங்க. உடனே அரசியல் கேள்வி கேட்டோன்னே டி ராஜேந்தர் கோவப்படுறேன். என்ன கோவப்பட்டேன்? நான் அரசியல் பற்றி அங்கே பேச வந்தேன், நான் சினிமாவை பற்றி பேச வந்தேன். நான் அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு தயங்குறேன். ஏன் தயங்குறேன்? இன்னைக்கெல்லாம் அரசியலில் ஜெயிக்கணும்னா மனபலம் இருந்தால் மட்டும் போராது, ஜனபலம் வேணும், பணபலம் வேணும், தனபலம் வேணும், பின்பலம் வேணும், ஜாதி பலம் வேணும், சமய பலம் வேணும், தக்க பலம் வேணும், பக்க பலம் வேணும். அப்பதான் அரசியலில் வர முடியும், வளம் காண முடியும், களம். அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு சின்னம் இல்லாத ஒரு சின்ன கட்சி லட்சியத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது கொடியை தூக்கிட்டு வந்தேனா, நான் வந்து என்னோடய கொள்கையை சொல்ல வரேன்னு சொந்தேனா, இல்லை நான் கூட்டணி வைக்க போகிறேன்னு கூக்குரல் இட்டேனா? எதுவும் இல்லை. நான் எடுத்து கட்டிட்டு வந்தேனா கரை வெட்டி, நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன்னா அரசியல் பேட்டி. எதுக்கு என்கிட்ட இந்த ஏட்டிக்கு போட்டி? என்னன்னு எனக்கு தெரியுது. இந்த வயல்வெளியிலங்க புகை போடுவாங்க. ஏன்? அப்போ தான் உள்ளே இருக்கிற பாம்பு வெளியில் வரும், எலி வெளியில் வரும், பூச்சி புட்டெல்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிறதுக்கு. அதை மாதிரி என்னை நோண்டி விட்டா, தூண்டி விட்டா, இவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து விளாசணும், வெளியில் வரணும், களத்துக்கு வரணும். அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதிரின்னு சொன்னால் அந்த எதிரி ஓப்பனாக சொல்லு, பயப்படாமல் போடு பல்லு, முதுகுக்கு பின்னாடியே ஏந்திர வில்லு, மூணாவது அசாமி விட்டு ஏன் விடுற கல்லு. நீ என்ன வேணா பண்ணு லொல்லு, ஆனால் நான் ஆக மாட்டேன் டல்லு. டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.